அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தலை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புக்குள்ள வாய்ப்புகள் குறித்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை அறிவித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்துவது சட்டவிரோதமானது என்று உடனடியாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது ஓபிஎஸ் தரப்பு. ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அவசர வழக்கை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய இரு தரப்புக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கிறோம். முதல்ல இபிஎஸ் தரப்புக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒற்றை தலைமை விவகாரம் தொடங்கியது முதலேயே எல்லா விவகாரங்களிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தீர்ப்புகள் தான் வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாம கட்சியில் இருக்கக்கூடிய 98% நிர்வாகிகள் இபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பது அதற்கான ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்துவதற்கு இதுவரை நீதிமன்றங்கள் எந்த ஒரு தடையும் விதிக்காமல் இருப்பதே எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுக பொதுக்குழு செல்லும் என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பொதுக்குழு தீர்மானங்களும் செல்லும் அப்படிங்கிறது இபிஎஸ் தரப்பு வாதம். ஏற்கனவே இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள்ல இதைத்தான் இபிஎஸ் தரப்பு தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. கட்சி உறுப்பினரே இல்லாதவர் தேர்தல் நடத்தக்கூடாது என்பது இயற்கைக்கு புறம்பானது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இபிஎஸ்க்கான ஒரு சாதகமான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தேர்தல் நடத்துவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுமை கூட இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நடத்த இதுவரை தடை இல்லை என்ற காரணத்தால் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், பொதுச் செயலாளராக ஏகமனதாக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப திண்ணமாக இருக்கிறது இபிஎஸ் தரப்பு. அடுத்ததாக நம்ம ஓபிஎஸ் தரப்பின் முன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். நீதிமன்றத்தை தொடர்ந்து நாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓபிஎஸ் தரப்புக்கு பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். சட்ட போராட்டங்கள்ல இதுவரைக்கும் அவர் தொடர்ந்த வழக்குகள்ல உயர்நீதிமன்றம் தொடங்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் எல்லா வழக்குகளையும் பின்னடைவைத்தான் சந்தித்து வருகிறார் ஓபிஎஸ். அந்த வகையில உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கையில் பொதுச் செயலாளர் தேர்தலை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்துத்தான் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சனி மற்றும் ஞாயிறுகள்ல வேட்புமனு விநியோகம் செய்வதால் வேறு எவரும் போட்டியிட முடியாத ஒரு சூழல் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஓபிஎஸ் தரப்பு முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமாக இருக்கிறது. பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடாது என்பதிலும் ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி வெளியான நிலையில அதை மறுத்தும் கூட ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டார். 2017 கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் அப்படின்னு கட்சியினுடைய பைலா திருத்தப்பட்டது. அதைத்தான் தொடர்ந்து ஓபிஎஸ் தரப்பு மேற்கோள் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெயலலிதாவை தவிர வேறு யாரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவியில இருக்கக்கூடாது என்பதில் ஓ பன்னீர்செல்வம் மிகவும் உறுதியாக இருக்கிறார். அதே நேரத்தில் தீர்ப்பு ஓபிஎஸ்க்கு சாதகமாக வந்தால் பொதுச் செயலாளர் தேர்தல் நிறுத்தி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாம தீர்ப்பு எதிராக வரும் பட்சத்தில் ஓபிஎஸ் தரப்பு மீண்டுமாக உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஜூன் 23, ஜூலை 11 அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய உரிமையியல் வழக்குகள் என எல்லாவற்றிலும் ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் நடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த சூழல்ல தான் இப்ப மீண்டுமாக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்தும் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்.